வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய சிவப்பு மாருதி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சித்ராவின் கல்யாணத்துக்காக மிக உற்சாகமாக துவங்கிய பயணம் மெல்ல மெல்ல ஒரு கெட்ட கனவாக மாறியது. பெங்களூரிலிருந்து சென்னைக்கு 1008 ரயில்களும் பஸ்களும் இருக்க, இவருக்கு எல்லோருக்குமே பிக்னிக் போல காரில் போகலாம் என்று தோன்றியது விதிதான். மூர்த்தி வீட்டில் அம்மா 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டாள். எல்லோருமே மாருதியில போக முடியுமா என்று சொல்லி பார்த்தேன். முன்னால் ஜெயந்தியும் அவள் மடியில குமாரும் உட்காரட்டும், பின்னால நீ அம்மா பாலாஜி, அவ்வளவுதானே என்று எளிதாக சொல்லிவிட்டார். எல்லாம் சரிதான், அப்பா பயணம் பூரா பாபநாசம் சிவன் பாட்டாக பாடி அறுப்பீங்களே என்று சிரித்தாள் ஜெயந்தி. என்னை தவிர எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள். எனக்கென்னவோ இந்த பயணத்தில் எச்சரிக்கை இருப்பது போல வயிற்றில் ஒரு பட்டாம்பூச்சி பறந்தது. முதல் குழந்தை பிறந்து இறந்த போது பறந்த அதே பட்டாம்பூச்சி. சொன்னால் என்மேல் பாய்வார் என்று உற்சாகத்தில் கலந்து கொண்டேன். 2 நாளைக்கு அதிக சாமான் கட்ட வேண்டாம் என்று பார்த்தால் 8 ஐட்டமாகிவிட்டது. எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு ஐடியா கிடைத்திருக்கும். மூத்தவள் ஜெயந்தி மகாராணி காலேஜில் BA கார்ப்பரேட் படிக்கிறாள். அப்புறம் பாலாஜி +2. அப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு அசந்து மறந்த ராத்திரியால் பிறந்த குமார் 1st ஸ்டாண்டர்ட். அம்மா என்று நான் அழைப்பது என் மாமியாரை. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சரிப்பட்டு வராது. 10 நிமிஷத்துக்குள் சண்டை வந்துவிடும். இந்த முசுடுடன் எப்படி குடித்தனம் பண்ணுகிறாயோ, எனக்கு என்ன தலைவிதியா, தோ மூர்த்தியிடம் போகிறேன் என்று சொல்வாளே தவிர போக மாட்டாள். எதற்கெடுத்தாலும் 2 அர்த்தம் வச்சு பேசி மூஞ்சினி காட்டினா யார் அவகிட்ட இருப்பா? இத்தனைக்கு மூர்த்தியின் மனைவி ரமாமணி நல்லவள்தான். கொஞ்சம் படபடவென்று பேசி விடுவாள். சில சமயம் ரொம்ப பிடிவாதம் பிடித்தாலும் சோதித்தாலும் எனக்கு அம்மாவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை, கணவருக்குத்தான். எப்போதும் எங்களுடன் தான் இருந்தாள். 70 வயசுக்கு நல்ல ஆரோக்கிய தேகம். கொட்டைப்பாக்கு வைரத்தோட்டை கழற்றாமல் காது தொங்கி போயிருந்தது. நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு. கணவர் இறந்தபோது சொல்லிட்டு போயிருக்காராம். எனக்கு அவர்கள் குடும்பத்தில் கெட்ட பெயர். எல்லாம் சொத்து நகைக்குத்தான் அவளை வைத்து கொண்டாடுகிறேனாம். நான் கவலைப்படுவதில்லை. அதிகாலை புறப்பட்டோம். எங்கள் கார் சிவப்பு மாருதி. போஸ்ட் ஆபீஸ் சிவப்பு. இந்த வண்ணம் அத்தனை முக்கியத்துவம் பெறப்போகிறது என்று தெரிந்திருந்தால் இரவோடிரவாக மாற்றியிருப்போம். முதல் நாளே காரேஜ் போய் பேட்டரி லெவல், ஃபேன் பெல்ட், ஸ்டெப்னியில் காற்று எல்லாம் பார்த்துவிட்டு வந்தார். பாலாஜிக்கு கொஞ்ச தூரம் ஓட்ட ஆசை. அப்பா கிட்ட சொல்லுமா, ஹைவேதாம்மா சொல்லுமா என்று நச்சரித்தான். நீயே கேள. தாரமாட்டார், அப்பாவை விட நல்லா ஓட்டுவேன் என்றான். ஓட்டப் போகிறான் என்று அப்போது தெரியவில்லை. என் கணவர் வேகமாக ஓட்ட மாட்டார். ராமு மெல்லப்பா, ராமு, ஒண்ணு அவசரமில்லை. ஒவ்வொரு முறையும் லாரியை தாண்டும் போது எனக்கு படபடன்னு வரது என்றாள் அம்மா. மெல்லத்தாமா போயிட்டு இருக்க. தத்தமறிய தரமா என்று பாட ஆரம்பித்தார். ராமு, ஒன்னு ஓட்டு இல்ல பாடு, ரெண்டும் வேண்டாம்பா சொல்லிவிட்டு கேசட் போடுறீ என்றாள் அம்மா. அடடா அல்வா துண்டு எடுப்பு ஓ எடுப்பு, அழகா பத்திக்கிச்சு நெருப்பு தூள் கிளப்பு. என்னடா பாட்டு இது? பாட்ஸ் இப்ப எல்லா பாட்டும் இப்படித்தான் இருக்கு. மெட்டாலிக்கா கேக்குறையா தூளு என்று பாப் சங்கீதம் போட்டான். என்ன இது, ராட்சசர்கள் பாடுற அடி தொண்டையில? ஏமா, திருவரங்கம்னு ஒரு கேசட் இருந்ததே, அத பாலாஜி ஒளிச்சு வச்சுட்டான் பாட்டி என்றான் குமார். பாட்டி, நான் ரைம் சொல்லட்டுமா? பேட்டர் கேக் பாக்கஸ்மேன் என்று ஆரம்பித்த குமாரை வேண்டாம் என்று குடும்பமே ஒரே குரலில் அதட்டியது. குழந்தை ஆசையா பாடுறேங்கிறது பாடட்டுமே. பாட்டி, சூச்சு வருது, அப்பாவை நிறுத்த சொல்லு
என்றான் சிறுவன். பேசப்படாது சித்தூர் போறவரை. எனக்கு கூட போகணும் ராமு, கொஞ்சம் நிறுத்து காரை. என்னம்மா, புறப்படுற போதே பிளாரடை காலி பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் சொன்னனா இல்லையா? அப்பவும் போனேன், இப்பவும் வரதே, என்ன பண்ண? சித்தூர் பக்கத்துல பிரேக்ஃபாஸ்டுக்கு நிறுத்துறேன், அங்க போய்க்கலாம். இப்ப நிறுத்த போறியா இல்ல இந்த சீட்லயே போயிடவா? ஐயோ ரோதனமா உன்னோட. எங்க போனாலும் லக்கேஜ் மாதிரி கூட வந்தாகணுமா? மூர்த்தி கிட்ட 2 நாள் 2 நாள் இருக்க கூடாதா? என்ன ஒரு தாயார் நீ? அம்மா மௌனமானாள். அழாத பாட்டி என்றான் குமார். சூச்சு வந்தா அடக்கிக்கோ பாட்டி. சட்டென்று பிரேக் போட்டு நிறுத்தினார். எல்லாரும் போங்கோ என்று வெடித்தார். நான் அவரை கண் கொட்டாமல் பார்த்தேன். என் எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரே ஆயுதம் அது. அம்மாவை கை தாங்கலாக அழைத்து போனோம். சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஏண்டா, பொட்ட காட்டுல நிறுத்தினா எப்படி? மறைவா ஒரு இடம் பார்க்க மாட்டியோ? புதர்ல இறங்கினா பாம்பு பிடுங்கும். உனக்காக ஜனானா கட்ட முடியாதுமா. ஜெயந்தியும் நானும் பவானி ஜமக்காலத்தை திரை போல பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்புறம் மரநிழலை பார்த்து நிறுத்தி ஜமக்காலத்தை விரித்து இட்லி சமாச்சாரங்களை பிரித்து எல்லோரும் சாப்பிட்டோம். அம்மா, மோர் இல்லையா என்றாள். நான் பதட்டத்துடன் அவரை பார்த்தேன். திஸ் இஸ் த லிமிட். அம்மா, மோர் இல்ல என்றார் சுருக்கமாக. பக்கத்துல கடை கண்ணி இல்லையா லட்சுமி? நான் மோர் சாப்பிடுவேனே தெரியாதா உனக்கு என்றாள். பாருமா, இன்னைக்கு ஒரு நாள் எங்களை மன்னிச்சுடு. பூந்தமல்லி வந்த கையோட உனக்குன்னு ஆச்சி மோர் 6 பேக்கெட் வாங்கி தர, பொறுத்துக்கம்மா. ராமு, எதுக்காக இவ்வளவு கோபப்படுற? நான் லட்சுமி தானே கேட்டுன்னு இருந்தேன். ரொம்ப லொல்லு பண்றமா நீ. ஏதோ போற இடத்துல கோஆபரேட் பண்ணாம. மோர் இருக்கான்னு கேட்டது தப்பா? ஆமா, ரொம்ப டென்ஷன் பண்ற நீ. உனக்கு ஆபீஸ்ல வேற ஏதோ கோபம்னு நினைக்கிறேன். ஆமா, மெட்ராஸ் வரைக்கும் வாயை மூடிண்டு சும்மா வரையா? அப்படியே உங்க அப்பா என்றாள். இதுக்கு மூர்த்தி பரவாயில்ல. அந்த பிசாசி இல்லைனா அங்க போய் இருந்துக்கலாம். சாக்கடைக்கு போக்கிடம் ஏது என்றாள் அழுகை குரலில். மா என்று அதட்டினார். வாய் தவறி போய், இந்த மாதிரி தொணன்னு ஆரம்பிச்ச இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன் என்றார். விட்டுட்டு போயேன், எனக்கு என்ன பயமா? என்னால தனியா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உங்க அப்பா என்னை விட்டுட்டு பரலோகத்துக்கே போயிட்டார் 24 வயசுல. ஐயோ, அது 1000 தடவை சொல்லியாச்சுமா. அம்மா அதை கவனிக்காமல், 2 குழந்தைகளையும் வச்சு வளர்க்கலையா? விட்டுட்டு போய. யாரையாவது அப்பா தாயேன்னு கெஞ்சி லாரிய பிடிச்சு ஏறுண்டு வந்துடுவேன். கோயில்ல போய் உட்கார்ந்துக்கிறேன். நன்றி இல்லாத 2 பிள்ளைகளை வளர்த்தேன்னு கையை நீட்டினா யாராவது உண்டை கட்டி போடுறா? பாட்டி, கட்ட விரலை இப்படி உசத்தி காட்டினா லாரியில ஏத்திப்பா பாட்டி என்றான் குமார். நான் அவரை தனியாக கூப்பிட்டு, கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? அப்புறம் ஓட்டுறதுல கவனம் போயிடும். அம்மா அப்படித்தான்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன டென்ஷன் பண்றா பாரு. திஸ் இஸ் த லிமிட். பாலாஜி, நீ பாட்டி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு. இதனிடையில் அம்மா தனியாக போய் ஒரு கல்லில் உட்கார்ந்து கொண்டாள். விரோதமான திசையில் பார்த்து கொண்டு. எனக்கு சிரிப்புதான் வந்தது. அம்மா, ஏதோ படபடப்புல தப்பா பேசிட்டார். கோச்சிக்காத பாட்டி. ஜெயந்தி, உன் வயசுல இருக்கிறப்போ எனக்கு 2 பிள்ளை கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாம் சரிதம்மா, வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து வந்தார். நான் இனிமே பேசவே இல்லப்பா. ராமு, மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. பயணம் தொடர்ந்தது. பாட்டி, இந்த சீட்டு கட்டில ஒரு சீட்டு எடுத்து பார்த்து வச்சுக்கோ. பார்த்தாச்சு, 7 18. எடுத்த காடை சொல்லாத பாட்டி, நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா, நீ சீட் ஆடி இருக்கியா? நிறைய. உங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கார். கழுத ஆட்டம்தான். எப்பவும் நான் தான் தோக்கணும். தப்பி தவறி ஜெயிச்சுட்டா கோவிச்சுண்டு 1 வாரம் பேச மாட்டார். அவர் எப்படி இருப்பார்மா? தோ இவ இருக்கானே, இதே மூக்கு, இதே கோபம். நேரம் கொஞ்சம் குறைச்சல். என் கை பக்கத்திலே தன் கையை வச்சுண்டு யார் சேப்புன்னு கேட்டுண்டே இருப்பார். கொஞ்ச நாளைக்கு ஹிட்லர் மீசை வச்சுண்டிருந்தார். அது என்ன மூக்குக்கு கீழே என்னவோ கருப்பா இருக்கே, அழிங்கோன்னு வேடிக்கைக்கு சொல்லி சிரிச்சுட்டேன். வந்ததே கோபம். கேலியா பண்றேன்னு பன்ருட்டிக்கு அடுத்த ரயில் ஏத்தி அனுப்பிச்சுட்டார். நானும் விட்டு கொடுக்கலை.
உங்களுக்கா எப்ப தோன்றதோ அப்ப வந்து அழிச்சுண்டு போங்கோன்னு வந்துட்டேன். 2 பேரும் பிடிவாதம். உன் மாதிரி தழிஞ்சு போகவே மாட்டேன். 1 வாரம் கழிச்சு ஹோட்டல் சாப்பாடு சரிப்படலைன்னு வந்துட்டார். அப்பதான் உன் மாதிரியே முதல்து பிறந்து தவறி போனப்புறம் மூர்த்தியே உண்டானேன். லக்ஷ்மி, இவன் என் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சொல்றேன், நிறைய படிச்சிருக்க, பயப்படக்கூடாது. பணிஞ்சு பணிஞ்சு போறேன். அதனாலதான் இவன் இந்த எகிரி எகிறான். பயமே கூடாது. இத பாரா, மாமியார் மருமகளுக்கு கொடுக்கற உபதேசம். ஒன்னே ஒண்ணுக்கு தான் பயப்படணும். 24 வயசுல போயிட்டாரே. மூர்த்திக்கு 10 வயசு, இவனுக்கு 8. பிறந்த வீடுன்னு கிடையாது. உலகமே இருட்டின மாதிரி இருந்தது. யோசிச்சேன், எதுக்காக பயப்படணும்? எதிர்காலம் தெரியாததுனால தானே பயம். அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன செலவு? 5 ரூபாயா? எப்படியும் எச்சிலேலை எடுத்தாவது சம்பாதிச்சுடலாம்னு தைரியம் வந்துடுத்து. அண்ணாகிட்டையும் இல்லை, மன்னிக்கும் எனக்கும் சரிப்படலை. கிருஷ்ணசாமி அப்பப்ப வந்து பார்த்துப்பார். எல்லாரும் கதை கட்டி விட்டா நான் அவரை வச்சுருக்கிறதா. பயப்படலையே. எதுக்கு? மனசாட்சி ஒண்ணுக்கு தான் பயப்படணும். தெளிவு இல்லாம இருந்தா பயம் வரும். தப்பு பண்ணா பயம் வரும். பாட்டி, ஆனை என்ற குமார் கத்தினான் ரோட்டோரத்தில். மணி யோசையுடன் ஆடி அசங்கி ஒரு யானை சென்று கொண்டிருந்தது. கோயிலுக்கு போறது ராமு, நாம காஞ்சிபுரம் போயிட்டு தானே போறோம். எனது காஞ்சிபுரமா? இது என்ன புதுசா என்றார். லட்சுமி, நீ சொல்லலையா? எனக்கு மறுபடியும் பயம் வந்தது. மற்றொரு சண்டையின் துவக்கம். என்னிடம் ஏதும் சொல்லவில்லை. காஞ்சிபுரம் இல்ல, கீஞ்சிபுரம் இல்லம்மா. போறப்போ வந்து வரதராஜ பெருமாளை சேவிக்கிறதா வேண்டுண்டேண்டா. போற வழியில தானடா இருக்கு. போற வழி இல்லம்மா, அதிலிருந்து விலகி ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போகணும். இருட்டிடும். அப்புறம் நைட் டிரைவிங் ஆயிடும். மணி என்ன இப்ப? மணி என்னவா இருந்தாலும் நாம காஞ்சிபுரம் போகலை. திரும்பி வரப்ப வேணா போயிட்டு வரலாம். போயிடலாமே, வேண்டிண்டேண்டா. தெய்வ குற்றம் ஆயிடும்டா. யார கேட்டு வேண்டிண்ட? பாருமா, நீ மனசுக்குள்ள வேண்டிக்கிறதுக்கெல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாது. லக்ஷ்மி, உங்கிட்ட சொன்னேனேம்மா. சொல்லவில்லை. போயிட்டு தான் வந்துடலாமே என்றேன். சுமார், நாம கல்யாணத்துக்கு போறோம், காஞ்சிபுரத்துக்கு இல்ல. சாயங்காலம் ஜானவாசத்துக்குள்ள போகணும். பெங்களூர் திரும்பி போறப்ப வேணா போகலாம். அம்மா, வரதராஜ பெருமாள் கிட்ட சொல்லிடு. என்ன? வேண்டிண்டுட்டேனே. ஐயோ, இப்ப சும்மா இருக்க போறியா இல்லையா? பாட்டி, நம்ம கார் மாதிரியே கார் போறது பாரு. குமார் அம்மாவின் கவனத்தை கலைத்தது. அப்பா, நம்ம காரை போலவே சிவப்பு மாருதிப்பா. என்ன இவ்வளவு வேகமா போறா? மாருதி இந்த வேகம் தாங்காதே. ஒரு மின்னல் போலத்தான் அந்த கார் எங்களை அசுர வேகத்தில் கடந்து சென்றது. என்ன ஃபாஸ்டா போறான் பாருப்பா, நீயும் இருக்கையே என்றான் பாலாஜி. சற்று நேரத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் எங்களை தொடர்ந்து வந்தன. இவர் கை நீட்டி வழிவிட்டாலும் எங்களுடனே சமமாக வந்தன. ஜன்னல் அருகில் அந்த இளைஞன், காரை நிறுத்தியா, ஓரங்கட்டியா என்று அதட்டினான். அவர்கள் ஓட்டிய விதம் எங்கள் காருக்கு குறுக்கே அவ்வப்போது வருவது போல் அபாயகரமாக இருந்தது. இவர் வேகம் குறைத்து நிறுத்தினார். அவர்களும் திருப்பி நிறுத்தினார்கள். சற்று நேரத்தில் ஒரு டெம்போவில் 6 பேர் வந்தார்கள். வாட்ஸ் த மேட்டர்? தப்பு சுடலாம்னு பாக்குறியா? இறங்குடா. என்ன சொல்றீங்க? மேக்கால தொரப்பாக்கத்துல சைக்கிள் மேல ஏத்திட்டு போனியே, அந்த ஆள் செத்துட்டான். என்னது, நானா? ஆமா, துரத்துறம் இல்ல, நிறுத்தாம போறியே. எங்களால பிடிக்க முடியாதுன்னு நினைப்பா? இதே சகப்புக்காரதானே. அவருக்கு நிலைமை புரிந்து, பாருங்க, தமிழ்நாட்டுல 1000 சிவப்பு மாருதி கார் இருக்கும். அண்ணே, இந்த ஆளு தாங்க, கருப்பு கண்ணாடி போட்டிருந்தான், முன்னாடி பின்னாடி 4 உருப்படிங்க உட்காந்துக்கிட்டு. அவனோட என்ன பேச்சு? இறங்குடா முதல்ல. பின் சீற்றில் அம்மா, எதுக்காக இறங்கிடும் என்றாள் விரோதமாக. மா, சுமாருமா என்று அதட்டினார். பாருப்பா, நாங்க எதுக்காகனா, உங்க டிரைவர் சைக்கிள்ல போயிட்டு இருந்த எங்க கிராமத்து ஆளை அடிச்சு போட்டுட்டு நிக்காம வந்துட்டார், அதுக்காக. நாங்க எந்த சைக்கிளையும் ஆக்சிடென்ட் பண்ணல என்றாள். பெங்களூர்ல இருந்து ஃபேமிலியோட ஒரு கல்யாணத்துக்கு போறோம்ப்பா. நான் டிரைவர் இல்ல, குடும்ப தலைவன். நீ எங்க போனா என்ன, இடிச்சுட்டு நிக்காம போன? நான் இல்லையா அது? இவங்க தாங்க, பின்னாலேயே வந்தமே, அதே சிவப்பு மாருதி, ரத்த துளி மாதிரி. ஐயோ, நான் எப்படி விளக்குவேன்?
விளக்கம் ஒண்ணும் வேண்டாம், இறங்கிரு. பாப்பா, இத ஒரு முடிவு பண்ற வரைக்கும் வண்டி போவாது. என்ன முடிவு? இறந்து போனவனுக்கு காம்பன்சேஷன் ஒரு 50,000 கொடுத்துட்டு போ. ஸ்கூல் வாத்தியாருங்க, கையில குழந்தை. போன வருஷம்தான் வேலூர்ல போய் பொண்ணெடுத்து வந்தான். ஒரு சைடே தெரியாம அதுங்கி போய் அடிபட்டிருக்காங்க. ஜெயந்தி என் முழங்கையை இறுக பிடித்து கொண்டாள். கொஞ்ச நேரம் உடம்பு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஜெயந்தி, ஐயோ அம்மா என்றாள். இறங்கியா, அப்புறம் பொல்லாப்பு ஆயிரும். ஏதாவது கொடுத்துட்டு போ. யூ ஆர் மிஸ்டேக்கன். இங்கிலீஷ் பேசாத, வவுறு எரியுது. இப்ப வர்றியே இல்லையா? எங்க வரணும்? ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஆளை கொன்னுட்டியே, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்துட்டு போ. முதல்ல காரை விட்டு இறங்குங்க. ஜெயந்தியின் தரப்பு கதவை திறந்து அவளை வெளியே பாப்பா என்றார்கள். பாட்டிம்மா, இறங்கு. எல்லாரும் எங்களுக்கு பதில் சொல்லாம ஒரு அடி நவர முடியாது, கார் போவாது. அம்மா, என்னடா உளறீங்க? நாங்க என்ன செஞ்சோம்? எந்த சைக்கிளையும் நாங்க அடிக்கலைங்கிறோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிண்டு. கிளவி, டா போட்டு பேசாத, மரியாதைய பேசு. அம்மா ப்ளீஸ், லட்சுமி ஹேண்டில் திஸ். பாலாஜி, ஜெயந்தியை பார்த்துக்கோ, நீ குமாரை பார்த்துக்கோ என்று அவர் வெளியே இறங்கினார். நான் குமாரை எடுத்து மார்மேல் அணைத்து போர்த்தி கொண்டேன். உடம்பு சூடாகியது. ஜெயந்தி, டோன்ட் கெட் அவுட், டோன்ட் கெட் அவுட் என்றார். ஒதுங்கி போயிடுமா? எங்க போற பாப்பா, இங்கேயே இருக்கணும் என்று அவள் கையை ஒருவன் பிடிக்க, பாலாஜி, லீவ் ஹர் அலோன் என்று அவனை அடிக்க, அவன் திருப்பி அடித்ததில் சுருண்டு விட்டான். அவர்கள் சற்றே வன்முறையுடன் அவனை வெளியே இழுக்க முற்பட, அவன் அதை எதிர்க்க சட்டை பட்டன்கள் சிதற இழுத்தார்கள். எனக்கு முகம் பூரா சூடாக பயம் பரவியது. ஜெயந்தி, ஒரு கல்லை எடுத்துக்கோ என்றாள் அம்மா. அம்மா பாரு, என்ன தொட்ட அப்புறம். இவர் கைகள் நடுங்கின. பயத்தில் வியர்த்திருந்தார். சிறிது சிறிதாக அவரை நெக்கி நெக்கி தள்ளினார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவேன் என்றார். முதல்ல ஸ்பாட்டுக்கு வா. இங்கிருந்து எவ்வளவு தூரம்பா என்று அம்மா யதார்த்தமாக கேட்டாள். 3 பர்லாங் இருக்கும் மேக்க. அம்மா, ராமு இங்கேயே இரு, நான் போய் பார்த்துண்டு வரேன் என்றாள். ஏன்பா, பாடி எங்க கிடக்குது? அம்மா, நீ வேற இப்ப குழப்பாத, கொஞ்ச நேரம் சும்மாரு. பாட்டிமா, நீ எதுக்கு? ஓட்டுனவர் வரட்டும், ஃபைசல் பண்ணிட்டு போவட்டும். கொஞ்சம் இருப்பா, பர்ஸை எடுத்துக்கிறேன் என்று முன்பக்கம் ஏறிக்கொண்டார். பாலாஜியின் காதில் ஏதோ சொன்னார். பாலாஜி திடீரென்று ஒரு காரியம் செய்தான். எங்கள் எல்லோரையும் உள்ளே தள்ளி டிரைவர் சீட்டில் பாய்ந்து காரை கிளப்பி ஒரே வேகமாக ஓடவிட்டான். ஏய், தப்பு சொல்றான்டா, பிடிடா பிடிடா. எனக்கு இதயம் படபடத்தது. அவர்கள் பின்னால் மோட்டார் சைக்கிளை கிளப்பி தொடர்வதற்கு முன் நாங்கள் கொஞ்ச தூரம் வந்துவிட்டோம். கண்ணாடியில் பார்த்தோம். பின் தங்கி இருந்தார்கள். சட்டென்று திரும்பிவிட்டார்கள். பாலாஜி வேகம் அதிகரித்து பேயாக ஓட்டினான். நேரா மெட்ராஸ் போயிடலாம், நிக்கவே வேண்டாம் என்றார். அப்பாடா, தப்பிச்சோம். அம்மா, பாட்டி எங்க என்றாள் ஜெயந்தி. பாட்டி இல்லையா? அம்மா பின்னால இல்லையா? எப்ப இறங்கினா? எதுக்கு இவ முந்திரி கொட்டை மாதிரி கார்ல இருந்து இறங்கணும்? எப்பவுமே இப்படித்தான் அவ. ச்சே, ஐயோ, அவகிட்ட மாட்டின் இருப்பாளே என்று அலறினேன். அம்மாவால தான் வந்தது. அவன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டான். பேசாம கார்ல உட்கார்ந்துருக்க வேண்டியது தானே. எப்ப இறங்கினா? நான் பதறி போனேன். ஜெயந்தி, கழுத, பாட்டியை பாத்துக்கிறத விட என்னடி வேலை உனக்கு? பாலாஜி, இப்ப நாம மேற்கொண்டு போறமா இல்லையா? என்னடா பேசுற நீ? பாட்டியை விட்டுட்டு போறதாவது? திரும்பணுமா? ஜெயந்தி அழுதாள். பாட்டி பாட்டி, சும்மா ரீ. அப்பா, என்ன செய்யறது சொல்லு? போலீஸ் பாதுகாப்பு இல்லாம போகக்கூடாது. வயலண்ட் மாப் அருவாலாம் வச்சிருந்தா. ச்சே, இந்த பாட்டி என்றான் பாலாஜி. ஜெயந்தி பெருசாக அழ ஆரம்பித்தாள். அவ அடிச்சா பாட்டி உசுருக்கு ஆபத்தாயிடுமேப்பா. என்ன பண்றது? அவ விதிப்படி நடக்கிறது. அவருக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. நான் அவரை முறைத்து பார்த்தேன். என்ன பண்றதாவது? திரும்பி போறது? அப்போதுதான் அந்த காவல் நிலையத்தை பார்த்தோம். நல்ல வேளை, போலீஸ் பாதுகாப்போட போகலாம். காரை நிறுத்தி உள்ளே போய் அங்கிருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் விஷயத்தை சொன்னோம். ஐயா, எங்க அம்மா வயசானவங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். என்ன ஜாமீனாவா என்றார் சிரித்து கொண்டே. இல்லைங்க, பாட்டி இல்லாததை கவனிக்கல.
கொஞ்ச தூரம் வந்ததும் தான் கவனிச்சோம். வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ரேடியோவில் செய்தி சொல்லிட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் தன் மோட்டார் சைக்கிளில் தொடர நாங்கள் காரில் திரும்பி சென்றபோது எனக்கு இதயம் தொண்டை வரை வந்துவிட்டது. ஐயோ, அம்மா என்ன ஆயிருப்பாளோ, என்ன ரகளையோ. நாங்கள் முதலில் நின்ற இடம் காலியாக இருந்தது. அங்கிருந்து நாங்கள் விபத்து நடந்த இடத்தை அடைந்தோம். சாலையோரமாக ஒரு கயிற்று கட்டிலில் பிணத்தை மூடியிருந்தார்கள். அருகே, பொன்னால் அரிக்கஞ்சட்டி என்ன பெத்த அப்பா, புதுச்சம்பா வாய்க்கரிசி, நாம் பொன்னான தலைமுழுவி பொழுமி மயிராத்தி என்று குடல் நடுங்கும் ஒப்பாரி கேட்டது. இன்ஸ்பெக்டர் நிறுத்தி விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டார். சாலை முழுவதும் கண்ணாடி சிதறி இருந்தது. முட்டா பயலுகளா, இவங்கள போட்டு ரேக்கிருக்கீங்களே, ஹெட்லைட் கண்ணாடி உடஞ்சு கிடக்குது, முதல்ல அதை பார்க்க வேண்டியது தானே. பாரியா இவங்க கார, ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்குதா பாரு. ஆமாங்க, அந்த கார அது இல்லைங்க என்று அவர்கள் சொல்ல, அந்த பெரியம்மா எங்கய்யா என்றார். அவங்கள ஏதாவது அடிச்சு கிடிச்சு வச்சீங்களா? உள்ள போய் பாருங்க. அந்த குடிசைக்குள் கணவனை இழந்தவள் அருகில் அம்மா உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கென்று ஒரு ஸ்டூல் போட்டிருந்தது. அம்மா புது விதவையின் தலையை கோதிக்கொண்டிருந்தாள். மனச தேத்திக்கோ மாரியம்மா, நானும் உன்ன போலத்தான். 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டார். பாட்டிமா, அவங்க உங்களை அடிச்சாங்களா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். சே, என்னை யாரும் அடிக்கலை, திட்டலை. எப்படியும் நீங்க என்னை அழிச்சுண்டு போக வந்துருவீங்கன்னு தெரியும். இவங்க கூட வரேன்னு சொன்னதுமே, அம்மா எப்படி இங்க வந்த? தோ அவர் மோட்டார் சைக்கிள் பின்னாலே ஏறுண்டு வந்தேன். அழாதடி மாரியம்மா, தைரியமா இரு. பெரியம்மா, மோர் கேட்டீங்களே என்று ஓர் இளைஞன் டம்ளரில் மோர் கொடுத்தான். தேங்க்ஸ் ராப்பா, படன்னு வந்துருத்து ராமு. என் பணத்திலிருந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்துடு. பாவம் 2 பிள்ளை, வயிற்றுல 1 கையில 1 பொட்டை. ஜெயந்தி பாட்டி அருகில் உட்கார்ந்து கொண்டு அவள் தலையை தடவி விட்டு கண்ணீர் சிந்தினாள். எனக்கும் இயல்பாக கண்ணீர் வழிந்தது. எதுக்குடி அழறீங்க? ஆனாலும் ராமு, இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு புறப்பட்டு போயிட்டியா? நான் என்னன்னு யோசிப்பேன். வாக்குவாதம் பண்ண கோவத்துல விட்டுட்டு போயிட்டியா? அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டியே. அவர் தன் தாயாரை அழைத்து கொண்டு, மனுஷக்கம்மா, தெரியாதனமா நடந்து போச்சு. ஒரு செகண்டு உன்னை விட்டுட்டு ஓடி போயிடலாம்னு தோணித்து பாரு. மகா பாவம்மா, மன்னிச்சுக்கம்மா. பாவம் இல்லடா, பயம்தான் காரணம் என்றாள் அம்மா. என்னை யாரும் ஏதும் செய்யலை சொன்னேனே, எதுக்கு பயப்படணும்? எல்லாரும் கிட்ட கிட்ட பார்த்தா நல்லவாதான். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு துரத்தீர்க்காளே தவிர நம்ம அடிக்கணும் கொல்லணும்னு உத்தேசமே இல்லை இவாளுக்கு. இன்ஸ்பெக்டர், போங்கய்யா, பாடி எடுக்கிற வழியை பாருங்க. சார், நீங்க பெரியம்மாவை அழைச்சிட்டு போங்க, இன்ட்ரெஸ்டிங் லேடி என்றார். என் பிள்ளை கிட்ட சொன்ன சார், காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு போகலாம்னுட்டு. கேட்டா தானே, போயிருந்தா இந்த ரகளை எல்லாம் நடந்திருக்காது இல்லையா? ஆனா எனக்கு உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காதே பாட்டிமா என்றார் இன்ஸ்பெக்டர். உங்க பேர் கேட்டு வச்சுக்கலையே, வரதராஜ பெருமாள் என்றார். சிவப்பு மாருதியின் பயணம் நிறைவுற்றது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.